அந்த ஊருடைய அழகை பார்க்க போன மக்களை சுட்டு கொள்றதுல இந்த தீவிரவாதிகள் என்ன சாதிக்க போகிறாங்க எங்களுக்கு புரியல. ஒரு இராணுவத்தை அடிக்கலாம், ஒரு காவல்துறையை அடிக்கலாம், பொதுமக்களை அடிக்கிறதுலையும் சுற்றுலாவுக்கு வந்த வெளியூர் அந்த ஒரு நாட்டுக்கே சம்மந்தம் இல்லாத ஊரை பார்க்க வந்தவங்களை அடிக்கிறதுல என்ன நீ சாதிச்சாங்க தான் எனக்கு கேள்வி. இல்லை சார், இப்போ இந்த சம்பவத்தை நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை வந்து கொடுக்குறாங்க இந்த அமைப்பை சேர்ந்தவங்க வந்து. அப்போ எந்த அளவுக்கு ஒரு தைரியமா இதை பண்றாங்க? அப்போ இந்தியா மேல ஒரு பயம் இல்லையா? தீவிரவாதத்தில் வந்து தீவிரம் தான் இருக்குமே ஒழிய அறிவு இருக்காதுங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரம். இதனால் நீ சாதிச்சது என்ன? எதிர்மறையான விளைவுகள் உலகம் முழுவதும் கடுமையான எதிர்ப்பு. இப்போ கடந்த ஆண்டு வந்து இந்த அமைப்பை வந்து தீவிரவாத அமைப்புன்னு சொல்லிட்டு தடை பண்ணியிருந்தாங்க இந்தியாவில். அதோட தலைவரையும் வந்து தீவிரவாதின்னு சொல்லிட்டு முத்திரை குத்திருந்தாங்க. இதன் காரணமாக தான் பழி வாங்கத்துக்காக தான் இந்த மாதிரியான அந்த தாக்குதல் வந்து நடந்திருக்கு. தீவிரவாதத்தினுடைய கொள்கைகள் லட்சியங்கள் எல்லாமே நேர்மையாக இருக்கலாம், அந்த வழிமுறைகள் தவிர அவ்வளோதான். தீவிரவாதத்தில் வந்து நீ இன்னைக்கு சுற்றுலா பயணிகளை கொண்டது எந்த வகையில் யார் ஆதரிக்க முடியும்? இப்படி தான் உங்களுடைய லட்சியம் நிறைவேறினா அந்த லட்சியம் நாசமாக போட்டுன்னு தான் எல்லாருக்கும். ஒரு பகுதி காஷ்மீர் அவங்களுக்கு போயிடுச்சு. அதுதான் இன்றைக்கி பிஓகேங்கிறோம், பாக் ஆக்குபைடு காஷ்மீர் நாம் சொல்கிறோம். அவன் என்ன சொல்கிறான்னு நாங்கள் தான் ஒரிஜினல் காஷ்மீர். ஆனால் அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் பாகிஸ்தானோடும் சேர விரும்பல, இந்தியாவோடும் சேர விரும்பல, எங்களை தனி நாடாக வைங்கிறது தான் அங்கே இருக்கிற மக்களுடைய கோரிக்கை. அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி அங்கே இவ்வளோ பெரிய ரகம் நடந்துச்சு. சார் வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? இந்த காஷ்மீர் பகுதியில், அதாவது பாகல்காம் என்ற ஊரில் வந்து 28க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகளை வந்து தீவிரவாதிகள் வந்து சுட்டு கொண்டிருக்காங்க. இது வந்து தொடர்ந்து இந்த மாதிரி நடந்துகிட்டே தான் இருக்குது. இதன் பின்னணி பற்றி சொல்லுங்கள் சார். இதுக்கு ஒரு நிரந்தர முடிவாக எதுவுமே இல்லையா? இந்த தீவிரவாத தாக்குதலில் இறந்தவர்களுக்கு நம்முடைய அனுதாபங்கள் நம்ம தெரிவிக்கிறோம். சுற்றுலா பயணிகள் அந்த ஊருடைய அழகை பார்க்க போன மக்களை சுட்டு கொள்றதுல இந்த தீவிரவாதிகள் என்ன சாதிக்க போகிறாங்க எங்களுக்கு புரியலை. ஒரு இராணுவத்தை அடிக்கலாம், ஒரு காவல்துறையை அடிக்கலாம், பொதுமக்களை அடிக்கிறதுலையும் சுற்றுலாவுக்கு வந்த வெளியூர் அந்த ஒரு நாட்டுக்கே சம்மந்தம் இல்லாத ஊரை பார்க்க வந்தவங்களை அடிக்கிறதுல என்ன நீ சாதிச்சாங்கிறது தான் என் கேள்வி. தீவிரவாதத்தினுடைய லட்சியத்துக்கே ஒரு களங்கமாக மாறுது. உன்னுடைய லட்சியத்தை இப்படி தான் அடைய முடியும்னா அந்த லட்சியத்தை அடையக்கூடாதுங்கிறது என்ன போன்ற நடுநிலைமை ஆட்கள்லாம் நாங்களாம் எதிர்க்கிறோம். அந்த லட்சியம் உனக்கு நிறைவேறக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். சாபத்தை வாங்குறோம். சுற்றுலா பயணி என்ன பண்ணான்? ஒன்று அந்த ஒரு இராணுவத்தை அடி, அவன் உன்னை எதுக்கிறதுக்காக நியமிக்கப்பட்ட ஒரு, அதனால் அவனை நீ அடிக்க போகலாம். அது உன்னுடைய வீரத்தை காட்டுது. அந்த இராணுவத்தை தோக்கடிச்சேன்னா அந்த நாடு உனக்கு சொந்தம் ஆகிடுது. சுற்றுலா பயணியை கொள்றதுல உனக்கு என்ன லாபம் கிடைச்சிது? நாளைக்கு இதை நீ பண்ணிட்டு ஒரு வேளை அந்த நாட்டை நீ கைப்பற்றிட்டீங்கன்னாக்கா சுற்றுலா பயணிகளை வச்சுக்கிட்டு இருக்கிறது தான் காஷ்மீர். சுற்றுலா பயணிகள் வரலன்னா காஷ்மீருக்கு வருமானம் கிடையாது, வறுமையில் சாவணி. இப்படி எல்லாம் பண்ணி காஷ்மீர் வந்து சுற்றுலா தளத்திலேருந்து அந்த பேர் போயிடுச்சுன்னா நாளைக்கு அந்த காஷ்மீரை உன் கைக்கு வந்தாக்கா நீ சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன்? உன் தலையில் நீ மண்ணை வாரி போட்டுக்கிற. அதை தான் அந்த தீவிரவாதத்தில் வந்து தீவிரம்தான் இருக்குமே ஒழிய அறிவு இருக்காதுங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரம். இது ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கும். தீவிரவாதிக்கு அறிவு கிடையாதுங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. இதனால் நீ சாதித்தது என்ன? எதிர்மறையான விளைவுகள் உலகம் முழுவதும் கடுமையான எதிர்ப்பு. இல்லை சார், இப்போ இந்த சம்பவத்தை நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை வந்து கொடுக்குறாங்க இந்த அமைப்பை சேர்ந்தவங்க வந்து. அப்போ எந்த அளவுக்கு ஒரு தைரியமா இதை பண்றாங்க? அப்போ இந்தியா மேல ஒரு பயம் இல்லையா? இந்தியான்னு இல்லை, இதுக்கு வந்து அவங்களுடைய தீவிரவாத இயக்கங்களுக்கெல்லாம் வந்து அவங்களுடைய மத சார்பான விஷயங்கள் தான் இருக்கும். அந்த மத அமைப்புகள் வந்து இதுக்காகவே பணம் சேர்த்துறாங்க. சேர்த்துக்கிட்டு அவங்க அந்த படத்தை செலவு பண்ணுறாங்க. இது மாதிரி தாக்குதல்லாம் நடத்தணுங்கிறது அவங்களுடைய அஜெண்டா. தீவிரவாதன்றது அதுதானே, உங்களை பயமுறுத்தி இது பண்ண வைக்கிறது, உங்களை அமைதியை இழக்க வைக்கிறது, அமைதியை இழக்க வச்சு தன்னுடைய லட்சியத்தை நிறைவேற்றுறதுங்கிறது தான் இது வந்து இந்த வெறுப்பை வைத்து நீங்கள் அரசியல் பண்ணால் வெறுப்பைத்தான் விளைவிக்கும். வயலன்ஸ் பிகெட்ஸ் வயலன்ஸ். வன்முறைக்குத்தான் வித்துடும். இதில் தீர்வுகள் உங்களுக்கு கிடைக்காது. தீர்வுகள் கிடைக்கணும்னா நீங்கள் வந்து மக்கள் மத்தியில் எழுச்சியை ஏற்படுத்தணும். உங்களுடைய லட்சியம் நம்முடைய இது இந்த காஷ்மீர் வந்து விடுதலை ஆகணும், இது அடிமைகளாக இருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் தப்பு, நமக்கு விடுதலை வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்கள்கிட்ட அந்த எழுச்சி வரணும். மக்கள் சொல்லணும், ஏன்னா நான் உங்களோட இருக்க மாட்டேன்னு சொல்லணும். அதுக்கான முயற்சிகளை எடுக்கிறத விட்டுட்டு இந்த தீவிரவாத தாக்குதலில் என்ன சாதிக்க போகிறீங்க? உலகம் முழுவதும் உன்னை ஆதரித்து ஒரு ஆள் சப்போர்ட் பண்ணு. உன்னுடைய இதை வந்து லட்சியத்தை நீ பண்ண இந்த தாக்குதலை வந்து யாருமே ஆதரிக்கணும்.
அடுத்த இதனுடைய விளைவு நீ வந்து ஒரு பொதுஜன விரோதியாகவும் மக்கள் விரோதியாகவும் மக்கள் இனத்துக்கே தப்பானவனாகவும் நீ காட்டப்படுகிறாய். ஆக உன்னுடைய லட்சியமும் சேர்ந்து அடிபடுது. அதை தான் நீங்கள் யோசிக்கணும். இது ஒரு நிரந்தர தீர்வு அப்படின்றது வந்து இல்லையா? இப்போ இந்தியாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து பேசி இது ஒரு முடிவு எடுக்கலாமே சார்? அது முதல்ல உங்களுக்குள்ளார ஒரு பொலிட்டிக்கலாக நீங்கள் இருக்கணும். நீங்கள் உங்கள் ஆட்சியை கொண்டு போய் அங்கே திணிக்கிறீங்க. அரசியல் சட்டத்தை பயன்படுத்திக்கிட்டு எதையோ பயன்படுத்திக்கிட்டு உங்களை கொண்டு போய் திணிச்சுக்கிறீங்க. உங்களை யார் ஏற்றுக்கிட்டா? ஏற்றுக்காதவங்களை வந்து இது பண்ணாக்க இந்த மாதிரி தாக்குதல்கள் நடக்கத்தான் செய்யும். நம்ம பக்கத்தையும் பார்க்கணும்ல. இல்லை சார், இப்போ கடந்த ஆண்டு வந்து இந்த அமைப்பை வந்து தீவிரவாத அமைப்புன்னு சொல்லிட்டு தடை பண்ணியிருந்தாங்க இந்தியாவில். அதோட தலைவரையும் வந்து தீவிரவாதின்னு சொல்லிட்டு முத்திரை குத்திருந்தாங்க. இதன் காரணமாக தான் பழி வாங்கறதுக்காக தான் இந்த மாதிரியான அந்த தாக்குதல் வந்து நடந்திருக்கு. தீவிரவாதத்தை வந்து யாருமே ஆதரிக்க மாட்டாங்கங்க. தீவிரவாதத்தினுடைய கொள்கைகள் லட்சியங்கள் எல்லாமே நேர்மையாக இருக்கலாம். அந்த வழிமுறைகள் தவிர அவ்வளோதான். தீவிரவாதத்தில் வந்து நீ இன்னைக்கு சுற்றுலா பயணிகளை கொண்டது எந்த வகையில் யார் ஆதரிக்க முடியும்? இப்படி தான் உன்னுடைய லட்சியம் நிறைவேறினா அந்த லட்சியம் நாசமாக போட்டுன்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் அதாவது நீங்கள் இதுக்கு எல்லாம் காரணம் என்ன? நீ இல்லாத ஒரு கட்சி அங்கே இருக்கிறதா நீ காட்டிட்டு உட்காந்துட்டு இருக்க. அங்கே ஒரு லோக்கல் தலைவர்கள்லாம் ஹவுஸ் அரெஸ்ட்டில் வச்சுக்கிட்டு இருக்கிற. அப்போ தீவிரவாதம் வரத்தான் செய்யும். தீவிரவாதத்துக்கு என்ன காரணம்? மக்கள் குரல் நீ கேட்கறதுக்கு தயாராக இருந்தாக்கா தீவிரவாதம் எப்படி வரும்? மக்களே அவங்கள பார்த்துக்குவாங்கல்ல, அவங்களே அவங்கள பிடிச்சி கொடுத்துருவாங்கல்ல. தீவிரவாதம் எப்படி வரும்? தீவிரவாதி எங்கே ஒளிஞ்சா மறைச்சு கிடக்கிறான்? கொகைக்குள்ளாரியாக இருக்கிறான். தெருவில் ஒரு வீட்டுக்குள்ளார தானே இருக்கிறான். அவனுக்கு அந்த வீட்டில் இருக்கவங்க எப்படி ஆதரவு கொடுத்தாங்க? அந்த தீவிரவாதத்தில் அவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை இருக்குது. அந்த தீவிரவாதம் ஜெயிக்கணும் அவங்க நம்புறதுனால தான் தீவிரவாதிகள் அத்தனை பேர் அங்கே இருக்கிறான். அதுக்கு என்ன காரணம்? நீ உள்ளே போய் உட்காந்துக்கிட்டு உன்னுடைய அதிகாரத்தை காட்டி நீ உள்ளே வந்து ஆட்சி பண்ணிட்டு உட்காந்துட்டு, அதனுடைய விளைவு தான் அது. இப்போ அவங்க ஏன் உள்ளே போய் உட்காரணும்? இந்திய கவர்மெண்ட்டே சொல்கிறேன், இப்போ ஏன் அவங்க போய் உள்ளே உட்காரணும்? இப்போ சுதந்திரத்துக்கு பிறகு காஷ்மீர் வந்து இந்தியாவில் சேர்க்கப்பட்டது தானே. அதை தான் பிரிட்டிஷ்காரர் பண்ண பச்சை அயோக்கியத்தனத்தில் அது உண்டு. எல்லாத்தையும் பிரித்து கொடுத்தாங்க. அன்னைக்கு மவுண்ட் பேட்டன் 3 பேர்த்த கூப்பிட்டார். இவர் இந்தியாவை ஜின்னாவை கூப்பிட்டார் பாகிஸ்தான் பிரிவினைக்கு, நேருவை கூப்பிட்டார், பெரியாரையும் கூப்பிட்டார், திராவிட நாடு கேட்டுக்கிட்டு இருந்தார். என்ன காரணத்தினால பெரியார் போகாமல் விட்டுட்டார்? போயிருந்தால் அன்றைக்கி திராவிட நாடு தனியாக பிரிஞ்சிருக்கும். இன்றைக்கி நம்ம இந்த பேச்சா நமக்கு வந்திருக்காது. இந்தியாவில் இந்த மாதிரி நடந்திருக்காம நம்ம போயிட்டுருக்கோம். அந்த டைமில் இவ்வளவு நேர்மையாக பண்ணிகிட்டு இருந்த அந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் காஷ்மீருக்கு வந்து அந்த காஷ்மீரை சம்மந்தப்பட்ட ஆட்களை கூப்பிடவே இல்லை. காஷ்மீரை எப்படி இந்தியாவில் சேர்த்துனாங்க? நாம் கொடுத்த நியாயம் என்னன்னா, காஷ்மீர் மக்கள் முஸ்லீம்களாக இருக்கலாம், அதை ஆள்கின்ற மன்னர் இந்து, அதனால் இந்தியாவில் தான் இருக்கணுங்கிறது நம்ம கொடுத்த ஆர்கியூமெண்ட், நம்ம கொடுத்த வாதம். இந்த வாதத்தின் அடிப்படையில் காஷ்மீர் எங்களுக்கு வேணும்னு கேட்டோம். பாகிஸ்தான் முடியாதுன்னுச்சு. மக்கள் பூரா முஸ்லீமாக இருக்கும்போது அப்போ வந்து நம்ம இராணுவத்தை எல்லாம் கொண்டு போய் வச்சுக்கிட்டு நம்ம இது காஷ்மீரை வந்து நம்ம கைக்குள்ளார வச்சுக்கிட்டு பார்த்துக்கும்போது தான் பாகிஸ்தான் படையெடுத்து உள்ள வந்து ஒரு பகுதி காஷ்மீர் அவங்களுக்கு போயிடுச்சு. அதுதான் இன்றைக்கி பிஓகேங்கிறோம், பாக் ஆக்குபைடு காஷ்மீர் நாம் சொல்கிறோம். அவன் என்ன சொல்கிறான்னு நாங்கள் தான் ஒரிஜினல் காஷ்மீர். ஆனால் அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் பாகிஸ்தானோடும் சேர விரும்பலை, இந்தியாவோடும் சேர விரும்பலை, எங்களை தனி நாடாக வைங்கிறது தான் அங்கே இருக்கிற மக்களுடைய கோரிக்கை. அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி அங்கே இவ்வளோ பெரிய ரகம் நடந்துக்கிட்டு. இல்லை சார், இப்போ பாகிஸ்தான் கிட்ட நம்ம காஷ்மீர் கொடுத்தாலுமே அங்கே இருக்க மக்களுக்கு அவங்க வந்து பாதுகாப்பு வந்து கொடுக்க மாட்டாங்க சார். ஏன்னா பலுகிஸ்தான் ஒரு மாநிலம் இருக்குது பாகிஸ்தானில். அங்கே இருக்க மக்களை வந்து அவங்க பார்த்துக்க மாட்டாங்க. அவங்க எல்லாருமே வந்து ஒரு சிறுபான்மையராக தான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே இருக்க மக்களே வந்து போராட்டம் பண்ணி எங்களுக்கு தனி நாடு கொடுங்கன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்க பாகிஸ்தான் வந்து காஷ்மீர் சேர்ந்துச்சுன்னா எப்படி அவங்க அந்த மக்களை வந்து நல்லா பார்த்துப்பாங்க? இப்போ மணிப்பூரில் என்ன ஆகிட்டு இருக்கு? நீங்கள் ஏன் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? உங்கள் பிரைம் மினிஸ்டரோட போகக்கூட முடியலையே, இன்றைக்கி வந்து எட்டு கூட பார்க்கலையே, உங்கள் உள்துறை அமைச்சர் அந்த பக்கம் போக மாட்டேங்கிறார். அப்புறம் மணிப்பூரை எந்த வகையில் வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க? இல்லை சார், இப்போ காஷ்மீரில் ஒரு இன்சிடென்ட் நடக்குது, இந்த மாதிரி சுற்றுலா பயணிகளை சுட்டு கொண்டுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அமித்ஷா போய் உடனே அங்கே இருக்கார். இப்போது சவுதி அரேபியாவிலேருந்து மோடியும் வந்து ரிட்டர்ன் வந்துட்டு தானே சார் இருக்கார். வந்துட்டு என்ன பண்ண போகிறாங்க? இல்லை சார், இப்போ மக்கள் எல்லாருமே என்ன பண்ண போகிறாங்க? இப்போ மணிப்பூருக்கு ஏன் போகலை? இல்லை சார், மணிப்பூரில் ஏன் போகலை? உங்கள் ஊருன்றீங்க. இல்லை சார், இப்போ அந்த பிரச்சனை அதான் எல்லாம் ஒன்று தாங்க. மணிப்பூர்காரர்களும் ஏற்றுக்கல உங்களை, அங்கேயே நீங்கள் போகலை. இதெல்லாம் சொல்லி நான் நியாயப்படுத்த விரும்பலை. இன்றைக்கி வந்து சுற்றுலா பயணிகளை சுட்டு கொண்டது யாராக இருந்தாலும் தவறு, அவ்வளோதான். அது வந்து அமித்ஷா அதுக்கான பொறுப்புகளை வந்து யார் மேலேயும் படி போடுறதுல அர்த்தம் இல்லை. அங்கே இருக்கிற நிலைமைக்கு யார் காரணங்கிறத வந்து விருப்பு வெறுப்பு இல்லாமல் யோசனை பண்ணி பாருங்கள்.
தீர்வு வேணும்னு நினச்சிங்கன்னா பண்ணுங்க, இல்லாட்டி பண்ணால் தொடரும். ஆனா இந்த இன்சிடென்ட்ல மக்கள் எல்லாமே இதுக்கு வந்து நம்ம ஒரு ரிவெஞ்ச் வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்கள்லாம் அதிகமா நீங்கள் பேசியிருக்காங்க. ரிவெஞ்சு கொடுங்க, அதுக்கப்புறம் அவன் வருவான். ஆனா இது ஒரு போருக்கான ஒரு தொடக்கமா இருக்கு. ஆக இப்படி தான் சமாளிக்கிறது. பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கல, வேற ஒரு பிரச்சனையை கொண்டு வச்சா தான். அந்த இருக்கோடுகள் படத்தில் தான் சொல்லுவாங்க, ஒரு கோட்டை வந்து அழிக்காமல் நீட்டாக இது பண்ணாமல் சின்னதாக்குறது எப்படின்னாங்க, அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போடணும், அந்த கோட்டை விட இந்த கோடு சின்னது, அவ்வளோதான். இதை விட ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு விட்டு இந்த பிரச்சனையை மூடி மறைக்கிறது. அதுதான் இன்றைக்கி இருக்கிற நம்ம இந்திய அரசு செஞ்சுக்கிட்டு இருக்குது. காஷ்மீர் பிரச்சனை கொண்டு எதையோ மறைக்கிறதுக்கு இது நடக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து நாங்கள் சொல்கிற காரணங்கள்லாம் 1000 இருக்கலாம். அந்த சுற்றுலா பயணிகள் 28 பேரை கொண்டதை வந்து எந்த காரணத்தை மட்டும் வந்து நம்ம மன்னிக்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அது அப்படி தான் அந்த லட்சியம் நிறைவேறினா அந்த லட்சியம் நாசமாக போகட்டுங்கிறது தான் நான் சொல்லுவேன். அது பொறுத்திருந்து பார்ப்போம் சார். இனி வரும் காலங்களில் என்ன மாதிரியான இந்த சூழ்நிலை வந்து போகுதுன்ட்டு.